அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததாக தஃசீருல் ஜலாலைன் கிதாபினுடைய 5வது பாடத்தை நாம் இப்போது துவங்கப் போகிறோம். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக பல தீன் சார்ந்த சேவைகள் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். கீழே அந்த ரகீப் கல்வி அறக்கட்டளையின் பேங்க் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் உங்களது அன்பளிப்புகளை தாராளமாக நீங்கள் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எல்லோருக்கும் பரக்கத்து செய்வானாக. ஆக இந்த தஃசீருல் ஜலாலினுடைய 5வது பாடத்தினுடைய சுருக்கமான கருத்து என்னவென்று சொன்னால், இறை மறுப்பாளர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் யார் என்பது பற்றி உண்டான சில வசனங்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு அடுத்ததாக நயவஞ்சகர்கள் யார், நபி காலத்தில் வாழ்ந்த நிஃபாக் தன்மையுடைய முனாஃபிக்குகள் யார் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றியும் நாம் இந்த 5வது பாடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானிஹி வ ஷுக்ரு லஹு அலா தௌஃபீகிஹி வ இம்தினானிஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்போ நம்ம இன்னல்லதீன கஃபரு இந்த ஆயத்திலிருந்து இன்னைக்கு நம்மளுடைய பாடமாகிறது துவக்கம். இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்திருஹும் லா யுமினூன். அப்போ முன்னாடி உள்ள வசனங்கள்ல நம்ம யாரை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, முத்தகீன்கள் யார், இந்த குர்ஆன் ஆகிறது முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். அந்த முத்தகீன்கள் யார் அப்படிங்க முத்தகீன்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஆக மொத்தத்தில் 1வது ஆயத்திலிருந்து 5வது ஆயத்து வரை அல்லாஹுவிற்கு பிரியமான, அல்லாஹுவை பயப்படக்கூடிய அந்த இறை நேசர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ 2வது குர்ஆன்ல எதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னா, காஃபியர்கள் யார். முத்தகீன்களுக்கு அப்படி ஆப்போசிட். இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் முத்தகீன்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் காஃபியர்கள். இவர்களை குறித்து 6வது ஆயத்திலேயும் 7வது ஆயத்துகளிலேயும் அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். 3ஆம் கட்டமாக முனாஃபிக்குகள் யார், நமக்கு தெரியும். நயவஞ்சகர்கள் யார், உள்ளத்தில் ஈமான் இல்லாமல் நாவில் மாத்திரம் ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஏமாற்றுக்காரர்கள் யார் அப்படிங்கிறத 8வது வசனத்திலிருந்து என்ன செய்றாங்க சொல்ல வராங்க. 8வது வசனத்துல இருந்து எந்தது யுஹாதிஊன் அல்லாஹ் அப்படின்னு துவங்கக்கூடிய இந்த வசனத்திலிருந்து தொடங்கி சுமார் 20வது வசனம் வரை முனாஃபிக்குகள் யார், நயவஞ்சகர்கள் யார் அப்படிங்கிற அடிப்படையை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். அப்போ பக்ரா சூராவினுடைய ஆரம்பம் அது 3 விதமான நபர்களை குறித்து பேசுகிறது. முதலாவது முத்தகீன்களை குறித்து பேசுது. அவங்க எப்படிப்பட்டவர்கள், அவர்களினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு குறித்து முத்தகீன்களை பற்றி நம்ம பேசி முடிச்சாச்சு இந்த பகுதியில். 2வதாக காஃபிர்கள் யார், இறைவனை முழுக்க முழுக்க மறுக்கக்கூடியவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களின் தன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த அடுத்த 2 வசனங்களை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இதுக்கு அடுத்ததாக முனாஃபிக்குகள் யார். இவங்க காஃபிர்களை விட ரொம்ப கேடு கெட்டவர்கள் இவர்கள். அவர்கள் கூட தான் எதிரி என்பதை வெளிப்படுத்தி விட்டார்கள். இவர்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த குரோதத்தை. ஆக இவங்க தான் ரொம்ப கேடு கட்டவங்க. அவங்க காஃபிர்கள் யார் அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா 3ஆம் கட்டமா நமக்கு என்ன செய்யறான், பதிவு செய்து தரான். ஆக இப்போ முதலாவதாக நம்ம என்ன செய்ய போறோம், காஃபிர்கள் யார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்க போறோம். அப்ப இன்னல்லதீன கஃபரு, நிச்சயமாக இந்த காஃபிர்கள் ஆகிறவர்கள், இன்னல்லதீன கஃபரு, காஃபிர்கள் ஆகிற இந்த இன்ன அப்படிங்கிறதுக்கு இந்த இஸ்முக்கு
இந்த அல்லதீன அப்படிங்கிறத இன்னவுடைய இஸ்மு மௌசூல், இது சிலா. லா யூமினூன், இவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் அப்படிங்கிற ஜும்லா தான் இன்னங்கிற ஹர்ஃபு தாக்கீதுக்கு ஹபர். அப்ப காஃபிர்கள் ஆகிறவர்கள் லா யூமினூன, இவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சவாவுன் அலைஹிம் அந்தர்தகும், நபியே அவர்களின் மீது நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும், அந்தர்தகும் அம்லம் துந்திருகும், அவர்களின் மீது நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் சவாவுன் சரிசமம்தான். அவர்களிடத்தில் நீங்கள் உபதேசம் செய்வதும் உபதேசம் செய்யாமல் இருப்பதும் சரிதான். அவர்கள் ஒருபோதும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஆக இந்த இன்னக்க இது லா யூமினுன் ஹபரு, இந்த இடையில் வரக்கூடிய ஜும்லா ஜும்லா முஅத்தரிலா அப்படின்னு நமக்கு கிதாபுகள்ல ஷரகுகள்ல நம்ம என்ன செய்யறாங்க, இதை விளக்கமா சொல்லித்தராங்க. சரி, இப்போது காஃபீர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம விளக்கமா பார்க்க போனா நமக்கு ஹாரிஜான கிதாபுகள்ல சொல்லித்தராங்க. நிராகரிக்கக்கூடிய அந்த தன்மையை உடையவர்கள் தான் இந்த காஃபிர்கள். நிராகரிப்பு இவங்கள்ட்ட இருக்கும். இவர்கள் மொத்தம் 4 வகையான காஃபிர்களாக இருக்கிறார்கள். ஒன்னாவது என்னது அப்படின்னா, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வினுடைய உள்ளமையை மனதாலும் நாவாலும் இரண்டாலும் நிராகரிக்க கூடியவர்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்களுக்கு உதாரணமா ஃபிரௌனை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இது ஒரு காஃபினுடைய வகை. உள்ளத்தாலும் நாவாலும் மறுப்பார்கள். இரண்டாவது என்னது? காஃபிர்கள் இரண்டாவது வகை என்னது அப்படின்னா, மனதால் இறைவனை நம்பி நாவினால் மாத்திரம் உறுதி கூறாமல் இருப்பார்கள். மனதால ஏத்துப்பாங்க, ஆனா நாவால அல்லாஹ்வை சரியா என்ன செய்ய மாட்டாங்க, உறுதி கூற மாட்டாங்க. இதற்கு உதாரணம் தான் இப்லீஸ். மனதால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான், ஆனால் அல்லாஹ்வின் கட்டளைகளை நாவால் மறுத்து விட்டான் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. இது இரண்டாவது வகையான காஃபிர்கள். மூன்றாவது வகையான காஃபிர்கள் யார் அப்படின்னா, மனதாலும் நாவாலும் இரண்டாலும் அல்லாஹ்வை இறைவனை ஒப்புக்கொள்வார்கள், ஆனால் அவனுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்க மறுத்து விடுவார்கள். இது மூன்றாம் வகையான காஃபிர்கள். இவங்களுக்கு உதாரணம் யார் அப்படின்னு கேட்டா, யூதர்கள், நசராணிகள். இவங்க ரெண்டாலையும் ஏத்துக்கொண்டாங்க, ஆனா செயல்ல கொண்டு வரல. இவர்களும் ஒரு வகையில காஃபிர்கள் தான். நான்காம் கட்டமாக உள்ளவர்கள் யார் அப்படின்னா, மனதால் நிராகரித்து நாவால் மாத்திரம் இறைவனை உண்டு என்று சொல்வார்கள். இந்த காஃபிர்களினுடைய பட்டியலிலே வரக்கூடியவர்கள் தான் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். ஆக இந்த 4 பிரிவா என்ன செய்றாங்க, பிரிக்கிறாங்க. அடுத்து ஆக இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? காஃபிர்கள் குறித்து பார்க்க போறோம். அப்ப இந்த 4 பிரிவுகளில் முதல் 3 பிரிவுகளை வசனம் இவ்வசனம் நமக்கு என்ன செய்யுது சொல்லித்தரு. இன்னல்லதீன கஃபரு அப்படிங்கிறதுல நம்ம 3 வகையான காஃபிர்களை நம்ம சொன்னோம்ல. அந்த 3 வகையான காஃபிர்களினுடைய தன்மையை குறித்து தான் இங்கு இருக்கக்கூடிய 2 வசனங்களும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 4வது வகையான காஃபிரில் கட்டுப்பட்டவர்கள் தான் முனாஃபிக்குகள். இவர்களை குறித்து இந்த 2 வசனங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஆயத்துகளில் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். அப்போ முதலாவதாக காஃபிர்கள், இன்னல்லதீன கஃபரு கஅபி ஜஹலின் வ அபி லஹபின் வ நஹ்விஹிமா. அபூ ஜஹலை போல, ஜஹல் அப்படின்னா அறியாமை, அறியாமையினுடைய தந்தையை போல. இவன் ரசூலுல்லாகவே அல்லாகவே மறுத்ததுனாலே ஜாகிலுடைய தந்தைன்னு பேர் இவனுக்கு. வ அபி லஹப், லஹப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தப்பத் யதா அபி லஹப், விறகு கட்டை அப்படின்னு அர்த்தம். ரசூல்லாவை அவன் எதிர்த்ததினாலும் சபித்ததினாலும் அந்த சூரா இறங்குச்சு. அபு லஹபினுடைய தந்தைன்னு இவனுக்கு பேரு. ஆக மொத்தத்துல இந்த 2 பேருமே 2 பேரும் ரொம்ப அறிவாளிகள். ஆனா அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்க மறுத்ததினாலே இவனுக்கு அறியாமை, மடையனின் தந்தைன்னு என்னது பேர் கொடுக்கப்பட்டிருச்சு. ஆக அறியாமையினுடைய தந்தையை போல, லஹப் இன்னும் எரிக்கட்டையினுடைய அந்த தந்தையை போல, சாட்டா அபூ ஜஹல் இன்னும் அபூ லஹபை போல, வனஹ்பிஹிமா இந்த இருவர்களை போல உண்டான காஃபிர்கள்.
சவாவுன் அலைஹிம் அவர்களின் மீது சமமாகும் அந்தர்த்தகும் நபியே நீங்கள் அவர்களுக்கு இந்தார் செய்வது அப்படின்னா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது. அப்போ அந்தர்த்தகும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஹம்சா வருது. ஒரு ஹம்சா இந்த மாடல்ல கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னொரு ஹம்சா அலிஃபை எழுதி அதுக்கு மேல சின்ன ஹம்சாவா இந்த மாடல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த அந்தர்த்தகும் அப்படின்னு 2 ஹம்சாக்கள் சந்தித்தாலே தஃசீருல் ஜலாலைன்ல 4 விதமான அல்லது 5 விதமான கிராத்தை கண்டிப்பா பதிவு செய்வாங்க. இது ஆரம்ப பகுதியினால இதை நம்மள நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பாடங்கள்ல இதை நமக்கு இலகுவான முறையில் நினைச்சதுன்னு புரிஞ்சிடும். அப்போ அந்தர்த்தகும் இதுல ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஹம்சா அப்படின்னாலே நமக்கு தெரியும் மேல ஏதாவது ஜபரு ஜேரு பேஷு ஹரக்கத்து வந்திருந்தா ஹம்சா. எதுவுமே வராம வந்திருந்தா அதுக்கு பேர் அலிஃப். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இலைக்கல உள்ளது ஹம்சா, உன்சிலல உள்ளது ஹம்சா, எதுவுமே வராம இந்த நூனுக்கு அடுத்து இருக்குல்ல இது அலிஃப். மினன்னார்ல வரக்கூடிய அந்த எழுத்து அலிஃப். அப்போ தகீக்கில் ஹம்சத் இந்த இடையில இருக்கக்கூடியது அலிஃப். அப்ப ஹரக்கத்தே இல்லாம இருந்துச்சுன்னா அலிஃப். இந்த இதை நம்ம ஒன்னாவது தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா ஹம்சாவை 2 விதமாக படிக்கக்கூடிய முறை இருக்கிறது. முதலாவது ஹம்சா எங்க இருந்து வரணும் அப்படின்னா அடிவயிற்றிலிருந்து வரணும். சரிங்களா? ஹம்சா அப்படின்னு நிச்சயவாங்க சொல்லுவாங்க. ஆமா, இது தஹகீக்கான முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப அழுத்தி படிக்கக்கூடிய முறை ஹம்சா. சரி, இன்னொரு முறை தஸ்ஹீலான முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஹம்சாக்கு அழுத்தம் கொடுக்காமல் கொஞ்சம் என்ன செய்யறது, கொஞ்சம் இலகுவான முறையில் என்ன செய்யறது சொல்லி இதுக்கு பேர் தஸ்ஹீல்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 2 கிராத்தை வச்சு தான் என்ன செய்யறாங்க, 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. பாருங்க, முதலாவதா பி தகீக்கில் ஹம்சத்தைனி 2 ஹம்சாவையும் நன்றாக அழுத்துவது கொண்டு அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறையில சொல்றது அந்தர்த்தகும் இந்த இதை. ரெண்டாவது என்னது, இபுதாலி சானியத்தி அலிஃபன். முதலாவது ஹம்சா தகீக்கு தான், ரெண்டாவது ஹம்சாவை அலிஃபாவே மாத்திடுறாங்க. அப்ப அலிஃபா மாத்தினா ஆந்தர்த்தகும் அப்படிங்கிற கிராத்துல வந்துடும். ஒரு ஹம்சா இப்படி இருக்கு, அடுத்த அலிஃபை சேர்த்தோம்னா ஆ அப்படின்னு மாறிடும்ல, அப்போ ஆந்தர்த்தகும். அப்போ முதலாவது கிராத்தை யார் பதிவு செய்யறாங்க, கிராத்து ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த தகீக்குல் ஹம்சத்தை நீங்கிறது இபுதாலி சானியத்தை அலிஃபன் அப்படின்னு வரக்கூடிய கிராத்தாகிறது கிராத்து வருஷ் ரஹ்மத்துல்லா, வருஷினுடைய கிராத்தை அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. மூணாவது கிராத்தை தான் நம்ம நல்லா கவனிக்கணும். வ தஸ்ஹீலிகா வ இதகாலி அலிஃபிம் பைனல் முசஹலதி வல் உக்ரா. அப்போ முதலாவது ஹம்சா தகீகா தான் இருக்குது. இப்போ இரண்டாவது தான் அலிஃபா மாத்திட்டாங்க ரெண்டாவது கிராத்துல. அதே இரண்டாவது ஹம்சாவை வ தஸ்ஹீலிகா இலகுபடுத்தி சொல்வது அந்த ஹம்சாவை. வைதகாலி இந்த வாவுக்கு வந்து மாவுடைய அர்த்தம் கொடுக்கும். வைதகாலி அலிஃபிம் பைனல் முசஹலதி வல் உக்ரா தகீ காக்கப்பட்ட இன்னும் தகீ காக்கப்படாத தஸ்ஹீலான ஹம்சாவிற்கு மத்தியிலேயும் அலிஃபை நுழைப்பதோடு அதை தஸ்ஹீலாக்குவது. அப்போ 2 ஹம்சா, ஒன்னு தகீ காக்கப்பட்ட ஹம்சா, இன்னொன்னு தஸ்ஹீல் ஆக்கப்பட்ட ஹம்சா. இது 2க்கு மத்தியில் அலிஃபை நுழைச்சு என்ன செய்யறது சொல்றது ஆந்தர்த்தகம் அப்படின்னு சொல்றது. முதலாவது அழுத்தம் கொடுக்கணும், அலிஃப் இருக்கிறதுனால கொஞ்சம் நீட்டவும் செய்யணும் இங்க இடத்துல. அதே மாதிரி என்னது, தஸ்ஹீல் ஆக்கப்பட்ட ஹம்சாவை நம்ம சேர்த்து சொல்லக்கூடிய முறை வந்து 3வது கிராத்துல பதிவு செய்யறாங்க. இதை எந்த இமாம் சொல்றாங்க, கிராத்து ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹிஷாமினுடைய கிராத்து அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. 4வது கிராத் என்ன, பதர்கிஹி அப்படின்னா அந்த அலிஃபை விடுவது கொண்டு சொல்றது. அப்போ 1வது என்னது அந்த தகீக்கு, 2வது தஸ்ஹீலு, அதை மட்டும் வச்சுக்கிட்டு இடையில அலிஃப்லாம் இல்லாம அ அந்த அந்தர்த்தகம் அப்படி சொல்றது. அவ்வளவுதான். மொத்தத்தில் 4 கிராத்தை இன்னும் மறுபடியும் கவனிக்கணும். 2யுமே 2 ஹம்சாவை அழுத்தம் கொடுப்பது கொண்டு அந்தர்த்தகம் சொல்றது. 2வது ஹம்சாவை அலிஃபாவே மாத்தி ஆந்தர்த்தகம்னு சொல்லுது. 3வது
கிராத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரண்டாவது ஹம்சாவை தஸ்கீலாக்கி அதுக்கு இடையில அலிஃபையும் நுழைத்து ஆ ஆந்தர்த்தகம் அப்படின்னு சொல்றது. நான்காவது கிராத்துல அ அந்தர்த்தகம் அப்படின்னு சொல்றது. முதலாவது அழுத்து, இரண்டாவது அழுத்த என்னது தர்க்கி, அந்த அலிஃபை விடுவது கொண்டு தர்க்கிக்குன்னு அந்த அலிஃபை விடுவதோடு என்னது தஹீக் தஸ்ஹீல் அப்படிங்கிற 2 இதை என்ன செய்யறது சொல்றது. அப்படிங்கிற 4 கிராத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு என்ன செய்யறாங்க, பதிவு செய்து காமிக்கிறாங்க. ஆக அந்த காஃபிர்கள், இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அந்தத்தகும், அவர்களின் மீது நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் சமம்தான். அம் லம் தும்திருஹும், அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் சமம்தான். அப்படிங்கிறத என்ன செய்றாங்க, பதிவு செய்றாங்க. லா யூமினூன, அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். அப்ப ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டானா அப்படின்னா, லிஇல்மில்லாஹி மின்ஹும் தாலிக, அவர்களிலிருந்தும் அதை பற்றி அல்லாஹ்விற்கு நாணம் இருப்பதற்காக. அல்லாஹ்வுக்கு யார் ஈமான் கொள்ளுவாங்க, யார் ஈமான் கொள்ள மாட்டாங்க என்கிற எல்லா விஷயமுமே அல்லாஹ்விற்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த அடிப்படையில லா யூமினூன், இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், பதிவு செய்து காமிக்கிறான். மொத்தத்தில் இந்த ஒரு ஆயத்து முடிஞ்சிருச்சு. நபியே, அந்த காஃபிர்களுக்கு நீங்கள் நசியத்து செய்தாலும் சரிதான், செய்யாம இருந்தாலும் சரிதான், அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. எனவே இப்படி சொல்றது எதுக்காண்டி, எனவே நபியே ஃபலா தத்ம ஃபீ ஈமானிஹிம், அவர்கள் ஈமான் கொள்கிற விஷயத்தில் நீங்கள் ஆசை கொள்ள வேண்டாம். அப்போ ரசூலுல்லாஹ்விற்கு எல்லாரும் ஈமான் கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு தெரியும்ல. லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக், நபியே உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறதே. ரசூலுல்லாஹ் ஈமான் கொள்ளணும்னு சிரமப்பட்டு சிரமப்பட்டு நீங்க உங்களே நீங்கள மாய்த்துக் கொள்வீர்கள் போல தெரிகிறது அப்படின்னு அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான். அந்த அளவுக்கு எல்லாரும் ஈமான்தாரியா மாறணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப ஆசை. அ எனவே நபியே, நீங்க ஆசைப்படாதீங்க. இந்தார், இந்த இடத்துல இந்தார் ஆகிறது. இஅலாமுன், இந்தார்னா என்ன, இஅலாம் மஅ தஹ்வீஃபின், பயத்தோடு பயமுறுத்துவதோடு அவர்களுக்கு அறிவிப்பு செய்வது இஅலாம். ஒரு பயத்தோடு கூடிய அறிவிப்புக்கு தான் என்ன செய்வாங்க, இஅலாம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ரசூலை பொறுத்த வரைக்கும் முந்திர் முபஷிர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவும் செய்யணும், அதே மாதிரி முபஷிர் அவ்வப்போது சுவனத்தை கொண்டு சோபனம் சொல்லவும் செய்யணும். ரசூல்லாட்ட 2 பண்புகளுமே உண்டு. இங்க அல்லாஹ் சொல்ல வருது, நீங்க முந்திரா இருக்கிறீங்க, இருந்தாலும் இவர்கள்ட்ட எந்த ஒரு ஃபாயிதாவும் அதனால கிடையாது, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் என்ன செய்யறான், இதுல பதிவு செய்து காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்ததாக ஏன் தெரியுமா இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க, ஹதமல்லாஹு, ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அபுசாரிஹிம் கிஷாவத்துன் வலகும் அதாபுன் அலீம். ஹதமல்லாஹ், அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், அலா குலூபிஹிம் அவர்களினுடைய உள்ளங்களின் மீதும், வ அலா சம்இஹிம் அவர்களினுடைய செவிகளின் மீதும், வ அலா அபுசாரிஹிம் கிஷாவத்துன். அப்ப அந்த ஹத்தமங்கிற ஃபேலு இந்த 2 விஷயங்களோடு முடிஞ்சிடும். குலூபு சமஇ, இந்த இரண்டின் மீது அல்லாஹ் முத்திரை குத்தி விட்டான். வாலா அபுசாரிகும் அவர்களினுடைய பார்வைகளின் மீதோ கிஷாவத்துன் திரை என்பது இருக்கிறது. வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் பதிவு வச்சிடறான். இந்த 3ம் தாங்க ஒரு மனிதர் ஹிதாயத்தான பாதையை அடைவதற்கு மிக முக்கியமான காரணம். என்னது, ஒன்று கல்பு இருக்கணும், அடுத்து சம இருக்கணும், அடுத்து பசரு சரியா இருக்கணும். இந்த 3 இருந்தாலே ஒரு ஆள், இந்த 3ல 1 தெளிவாக இருந்தாலே ஒரு ஆள் அழகா என்ன செய்யலாம், ஈமான் கொள்றதுக்கு என்ன செய்யலாம், வந்துடலாம். ஆனா இந்த 3ஐயுமே அல்லாஹ் இவங்களுக்கு அடைச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். இந்த 3லயுமே இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தர்றான். ஒருத்தனுக்கு கல்பு ரொம்ப முக்கியம். கல்புன்னா என்னது, உதாரணமா விளக்கம் சொல்றாங்க இந்த சாவியில, அல் முராது பில் குலூபி அல் உகூல், கல்பை கொண்டு இங்க நோக்கமாகிறது அறிவுன்னு அர்த்தம். அப்படித்தானே. ஒருத்தனுக்கு கல்பு, அதை சார்ந்து இருக்கக்கூடிய அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அறிவு திறனை அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு எடுத்துட்டான். அந்த அறிவுத்திறன் ஒருத்தனுக்கு எப்போது ஏற்படும், ஒரு விஷயத்தை கேட்கறதுனால தான் சிந்திக்கவே ஆரம்பிப்பான். வரணும். அடுத்தால் சொல்லக்கூடிய விஷயத்தை நன்றாக செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய அந்த உணர்வு ஒருத்தனுக்கு வரணும்.
இவங்க நமக்கு நல்லதுக்கு தான் சொல்றாங்க, நமக்கு ஃபாயிதாவான விஷயத்தை தான் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கேட்டாதான் அதை சிந்திக்க தூணும் கரெக்டா. ஆக அல்லாஹு தஆலா இந்த ரெண்டையுமே இவங்களுக்கு என்ன செய்யணும் எடுத்துட்டான். சரி, மூன்றாவதா பார்த்தாவது ஈமான் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா அல்லாஹு தஆலா இவங்களுக்கு அந்த பஸர்லயும் ஒரு மிகப்பெரிய ஒரு திரையை அல்லாஹ் என்ன செய்து தான் வச்சுட்டான். ஆக மொத்தத்தில் இந்த மூன்றின் மூலமாக இவங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய ஆற்றலே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் என்ன செய்றான், பதிவு செய்றான். மறுபடியும் பாருங்க, கதமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவர்களினுடைய உள்ளங்களின் மீது அல்லாஹு தஆலா முத்திரை குத்தி விட்டான். தபஅ அலைஹா வஸ்தௌஸக, தபஅ அலைஹா அதன் மீது அல்லாஹ் தபஅ முத்திரை குத்தி வஸ்தௌஸக இறுக கட்டிவிட்டான். எனவே இவ்வாறு செய்ததினால் ஃபலா யதுகுலுஹா கைருன், எந்த கைரும் அந்த உள்ளங்களிலே நுழையாது அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. ஆக அல்லாஹ் அந்த கல்பை அடைச்சிட்டான், அவ்வளவுதான். அதுல எந்த ஒரு நன்மையான விஷயங்களும் என்ன செய்யாது, நுழையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து வாலா சம்இஹிம், அவர்களினுடைய செவிகளின் மீதும். அப்ப இங்க குலூபுன்னு அல்லாஹு தஆலா பன்மையா பயன்படுத்தி இருக்கிறான். இங்க சமஇன்னு அல்லாஹு தஆலா ஒருமையா பயன்படுத்துறான் அப்படின்னா நமக்கு தெரியும். மஸ்தர் அப்படிங்கிறது அது இருமையாக்கப்படாது, பன்மையாக்கப்படாது. இருந்தாலும் கூட அந்த இருமையினுடைய பன்மையினுடைய அர்த்தம் அதில் என்னது மொழியப்படும். சமஅ அப்படிங்கிறதுக்கு நம்ம பன்மையினுடைய அர்த்தம் கொடுக்கலாம். லா யுசன்னா வலா யுஜ்மா லியன்னஹு மஸ்தருன் லா யுசன்னா வலா யுஜ்மா. மஸ்தர் என்பது இருமையாக்கப்படாது, பன்மையாக்கப்படாது. ஆனால் இருமை இன்னும் பன்மையினுடைய அர்த்தம் அது என்ன செய்யப்படும், தாங்கிக் கொள்ளக்கூடியது. அப்ப அல்லாஹ் சமஇன் மீது முத்திரை குத்தியனான மவாதிஹி, அதனுடைய இடங்களிலே அப்படின்னு அர்த்தம். மவாதி, காது, கேட்கக்கூடிய அந்த காதின் மீது சம எங்க இருக்குமோ அந்த மவாது இடத்தின் மீது அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தினான். அப்படின்னா என்னது? பலா யந்தஃபிஊன பிமா யஸ்மஊனஹு மினல் ஹக்கி, உண்மையான விஷயங்களிலிருந்தும் எதை அவர்கள் கேட்கிறார்களோ அந்த ஒன்றை கொண்டு அவர்கள் பலன் பெறவே மாட்டார்கள். கேட்பாங்க, அதுல எந்த ஒரு நஃபும் எந்த ஒரு பலனும் அவர்களுக்கு இருக்காது. இரண்டாவது. மூன்றாவது வாலா அபுசாரிஹிம் அப்படிங்கிறது ஹபர் முகத்தம், கிஷாவத்தன் அப்படிங்கிறது முபததா முஅக்கர். அவர்களினுடைய பார்வைகளின் மீது கிஷாவத் திரை என்பது இருக்கிறது. கிதா திரை. பலா யுபுசிரூனல் ஹக்க, சத்தியத்தை ஒருபோதும் அவர்கள் பார்க்கவே மாட்டார்கள். அப்போ ஹத்தமங்கிற வேலை இங்க பயன்படுத்தி இருக்கிறான் அப்படின்னா கல்புக்கு அல்லாஹு தஆலா முத்திரை தான் குத்த முடியும். அதுக்கு இந்த கிஷாவத்துங்கிற வார்த்தையை போட்டா சரி வராது. உள்ளத்துக்கு முன்னாடி திரைய போட முடியுமா? அதுக்கு அல்லாஹ் தஆலா முத்திரை குத்திட்டான். சமஉக்கும் முத்திரை குத்திட்டான். காதுக்கு வெளியே திரைய போட்டா கேட்காம தடுத்துருமா? இல்ல. அப்ப திரைங்கிறது கண்ணுக்கு முன்னாடி சொல்லப்படுறதுக்கு தான் சரியான விஷயம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரை வந்துட்டுனா எதிரில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்க முடியாதுல்ல. அப்படிங்கிற அடிப்படையில கண்களுக்கு பார்வைகளுக்கு திரை போடப்பட்டது, இவைகளுக்கு முத்திரை குத்தப்பட்டு விட்டது. இது ஒரு ஹிஸ்ஸியான ஒரு விஷயம். விளங்குதல் அப்படிங்கிறது கேட்கறது அப்படிங்கிற ஹிஸ்ஸி சம்பந்தப்பட்டது. எனவே அல்லாஹ் தஆலா அதுக்கு முத்திரை குத்தினாங்கிற ஃபேல பயன்படுத்துறாங்க. எனவே வலகும் இவர்களுக்கு இருக்கிறது அதாபுன் அதீம், மிகப்பெரிய வேதனையாகிறது இவர்களுக்கு இருக்கிறது. அப்போ அதீம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இங்க என்ன கொடுக்கறாங்க? கவியுன் தாயிமுன், நிரந்தரமான, இன்னும் கவி உறுதியான வேதனையாகிறது இவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. அப்ப இந்த அலீம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அல்லாஹு தஆலா கவியுன் தாயிமுன் அப்படிங்கிற இதை போட்டு சொல்றான். ஏன்னா அல்லாஹு தஆலா எல்லா விஷயங்களின் மீதும் அல்லாஹு தஆலா சக்தி படைத்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்க்கு எல்லாத்தையும், ஒரு ஆளுக்கு அதாபு கொடுக்கிறது, கடுமையான அதாபு கொடுக்கிறது, இது எல்லாமே அல்லாஹு தாலாவிற்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஆக இவர்களுக்கு கண்டிப்பா கடுமையான அதாபு இருக்குது. ஏன்னா இவங்க ரசூல்லாவை மறுத்துட்டாங்க, ரசூல்லா சொல்றத கேட்கவே இல்லை அப்படின்னு அல்லாஹு தாலா காஃபிர்களை பத்தி இந்த 2 ஆயத்துகள்ல சொல்லி முடித்த பிறகு அதுக்கடுத்து அல்லாஹு தாலா முனாஃபிக்குகள்னா யாரு,
இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களினுடைய குணங்கள் என்ன அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்றான் ஆரம்பிக்கிறான். முனாஃபிக்குகளை பத்தி சொல்லி முடிச்ச உடனே தான் 21வது ஆயத்துல தான் அல்லாஹுவை வணங்குங்கள் அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹு தாலா தொடங்குறான். யா ஐயுகன்னா சுஅபுது ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அப்போ இந்த மனிதர்கள் 3 வகையான மனிதர்கள் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்லி முடிச்ச பிறகுதான் அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கிற விஷயத்த அல்லாஹ் என்ன செய்றான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆயத்துல நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்த பகுதியிலே முனாஃபிக்குகள் யார், அவர்களினுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த அல்ஹம்துலில்லாஹ் நாம் என்ன செய்வோம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா முழுமையாக இதை நடத்துவதற்கும் கேட்பதற்கும் தௌஃபீக்கை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.